இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. இந்த எலெக்ஷன்ல கூட நான் போட்டியிட விரும்பவில்லை அப்படின்றத நான் ஏற்கனவே மேலிடத்துக்கு 2 தடவை கடிதம் எழுதி தெரிவித்து விட்டேன்னு சொல்லிட்டார். இல்ல அந்த காரணம் தான் என்னங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. இன்னைக்கு கம்பெனி நல்லா ஓடுது அப்படின்னும் போது நாங்க தான் வந்து GM பதவிக்கு வரணும் அப்படின்னா அந்த கம்பெனியை லாபமாக்கினது புச்சா வந்த ஒருத்தன் சின்ன பையன். அவன் கம்பெனியை வந்து ப்ராஃபிட்டபிளா கொண்டு போய்க்கிறான் அப்படின்னும் போது அவன் கண்டினியூ பண்ணாதானே இந்த லாபம் வரும். இல்ல நான் என்ன கேட்கறேன்னா கண்டினியூ பண்ண விடாம தடுக்கிறது என்ன? இல்ல மேலிடத்திற்கு வந்து பாஜகவுக்கு வெற்றி தோல்வி சகஜம், இங்க வந்து அண்ணாமலைனாலும் இன்னொரு அண்ணாமலை உருவாக்க முடியும், இந்த மாதிரியான டெல்லி வட்டாரங்கள் பேசப்படுதுன்னு ஒரு தகவல் வருது. தோனி போயிட்டாருன்னா அவருக்கு பிறகு இன்னொரு தோனியை உருவாக்க முடியும்னா அது இன்னொரு தோனியா இருக்காது. தோனினா ஒரு தோனி. அண்ணாமலை வந்த பீரியடு விஜய் இல்லை. விஜய் இருந்திருந்தா இந்த 11% வாக்குகள் வந்திருக்குமா? அப்ப அண்ணாமலையே இப்ப இப்படி உட்காந்து பேசுற மாதிரி பேசியிருப்போமா? ஆல்ரெடி இங்க உட்காந்துக்கின்னு தாவேகாவோட கூட்டணி போலாமா? தேர்தலுக்கு முன்னாடியே அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஸ்ட்ராங்கான பார்ட்டிகள்லாம் வருது, ஒரு வருஷம் டைம் கொடுங்கன்னு இவங்க போய் அவங்களுக்கு டைம் கேட்டுக்கிறாங்க. அவரே ஒரு வருஷம் கேட்கல, நீங்க எங்க போய் கேட்டு? இது வேற துணைத் தலைவர் வேற. நான் சொல்றதுன்னு எனக்கு நீங்க எந்த கட்சியை வளர்க்குறீங்க? உங்க கட்சி வளரணுமா வேணாமா? தாவேகாவே வந்து மத்திய அரசாங்கத்தோட மோதல் போக்கை கடைபிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சா அவர் எதுக்கு மோதணும்? மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாஸில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ். வணக்கம்ண்ணே. வணக்கம் யா சார். என்ன நிலவரம்? என்னென்னமோ நடக்குது, என்னதான் நடக்குது தமிழ்நாட்டு அரசியல்ல? என்ன நடக்குதுன்னு தெரியவே இல்லப்பா. டக்குன்னு மாத்தி நியூஸ் போட்டுக்கிறாங்க. முதல்ல வந்து முன்னாள் தலைவரை பத்தியே ஆரம்பிச்சிருவோம். அண்ணாமலையின் அடுத்த மூவ் என்னாலும் அவர் தான் தலைவர்னு சொல்லி நிற்கிறாங்க. நீங்க அடுத்ததுக்கு வாங்க. அதான் அண்ணாமலையின் அடுத்த மூவ் என்ன? டெல்லியில் நடந்த சுவாரஸ்யங்கள் என்ன? ஆளுக்கு ஒரு கதையா கிளப்பி விடுறாங்க. என்னதான் நடந்துச்சுண்ணே? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப மூவ் அப்படின்றது மேலிடம் தான் பண்ணணும். இவர் அவருடைய பொசிஷனை கன்வே பண்ணிட்டார். அதுக்கு மேல டிசைட் பண்ண வேண்டியது அவங்க தான். அதுக்கு மேல இவர்கிட்ட சொல்றதுக்கு பொசிஷன்ஸ் மீன்ஸ் என்ன மெயின் பண்ணிருக்காரு அவரு? சரி, இன்னைக்கு வந்து அண்ணாமலையை குறை சொல்றவங்க எல்லாம் திருப்பி சொல்ற ஒரே விஷயம் பாருங்க, இண்டிவிஜுவல்லாம் கிடையாதுங்க, கட்சி தாங்க பெருசு. நான் அதுக்கும் ஒரு படி மேல போயிட்டு சொல்றேன், கட்சியோட நாடு பெருசு. நாடு அப்படின்றது மக்கள். அப்போ அல்டிமேட்லி மக்கள் தான் பெருசு, அவங்களுக்காகத்தான் கட்சி நடத்துறது. ஆட்சிக்கு வரணும்னு ஒவ்வொருத்தரும் சொல்றதுக்கு என்ன காரணம்? நாங்க மக்களுக்கு நல்லது செய்ய போறோம், அதுக்காக தானே. அப்ப கட்சி நடத்துறது ஆட்சிக்கு வரணும். அதை பத்தி நீங்க யோசிக்காமையே இருந்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு கட்சி நடத்துறீங்க? இதுதான் மெயின் கொஸ்டின். இப்போ அண்ணாமலை வந்து இண்டிவிஜுவல் பெருசு இல்லை, நீங்க இண்டிவிஜுவல் எல்லாம் அது மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னா சரி. நான் இப்போ உங்களை ஒன்று கேட்குறேன், கட்சி தான் பெருசு. இப்போ அண்ணாமலை வந்து எனக்கு மந்திரி பதவி கொடு, என்னை எம்பி ஆக்கு, இப்படி ஏதாவது கேட்டிருந்தாருன்னா பாருங்க, நீங்க என்னதான் பெரிய ஆளா இருந்தாலும் அதெல்லாம் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது, சீனியாரிட்டி இருக்குது, கட்சியில பார்த்து பண்ணுவாங்க. நானே சொல்வேன், அவர் என்ன உன பதவி கேட்டாரா? ஏற்கனவே டெல்லி கில்லி அப்படின்லாம் பேச்சு வந்தப்போ நான் தமிழ்நாட்டில் தான் இருப்பேன், இதுதான் என்னுடைய களம், பாஜகவை ஆட்சியில உட்கார வைக்கிறது தான் என்னுடைய நோக்கம் சொன்னாரா இல்லையா? ஏன் இல்லாட்டா எல் முருகன் அவர்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தா மாதிரி இவர் ஒரு ராஜ்யசபா எம்பி ஆக்கி மந்திரி பதவி கொடுக்க தெரியாதா பாஜகவுக்கு? இவர் நான் வரல அப்படின்ட்டார். இந்த எலெக்ஷன்ல கூட நான் போட்டியிட விரும்பவில்லை அப்படின்றத நான் ஏற்கனவே மேலிடத்துக்கு 2 தடவை கடிதம் எழுதி தெரிவித்து விட்டேன்னு சொல்லிட்டார். இல்ல அந்த காரணம் தான் என்னங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குல்ல. அவர் வந்து கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு எனக்கு எம்பி சீட்டு கொடு, எம்எல்ஏ சீட்டு கொடுன்னு கேட்கல. ஐபிஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தாரு. இங்க வந்தவர் மோடி ஐயா அவர்களுக்காக நான் அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னாரு. அப்போ ஒரு மனுஷன் நம்ம கட்சி ஆட்சியில கொண்டு வந்து உட்கார வைக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்றது அவ்வளோ பெரிய குத்தமாயா அவங்க ஊர்ல? தனக்கு பதவி கேட்கல, என் சொந்தக்காரங்களுக்கு இதை பண்ணி கொடுன்னு சொல்லல, கட்சியை வளர்த்தெடுங்கன்னு சொல்றாரு. அது உண்மையான ஆர்மியா மாறிடுமோங்கிற அந்த அச்சம். உண்மையான ஆர்மியா மாறினா இல்ல வந்து 10 சரி இவ்வளவு நாள் 100 பேர் ஆர்மியா இருந்தீங்களா, என்னத்த பண்ணீங்க? நீங்க பண்ண வேண்டியது தானே. கூட்டணி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம், கூட்டணி இல்லாம எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம், அண்ணாமலை வச்சு எப்படி இருந்ததுன்றதையும் பார்த்துட்டோம், அண்ணாமலை இல்லாம எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டோம். அப்ப எது பெட்டரா இருக்கோ அதை சூஸ் பண்ண வேண்டியது தானே ஒரு கட்சியோடைய சரியான முடிவா இருக்க முடியும். இல்ல
நாங்க வந்து இன்னும் பழைய மாதிரியே இருப்போம். அவர் என்ன கேட்டாரு? கட்சியை வேகமா வளர்க்கணும். ஐயோ வேகமா எல்லாம் போகாதீங்க. இல்ல இப்ப அப்ப அப்படின்னா நமக்கு வந்து மாநில தலைவர் பொறுப்புல இருந்துதான் அதை செயல்படுத்த முடியுமா? அப்படி ஒரு சூழலா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவர் வந்து மாநில தலைவர் பதவி கொடுக்கணும்னு கூட நான் சொல்லலை. எங்க போனாலும் நான் சொல்ற ஒரே விஷயம் தான், 2 லைன் மட்டும் சொல்லிருங்க. யாரை ஒன்னா எந்த பதவியில் வேணா வச்சுக்கோங்க, எல்லாம் அவரு தான் செய்வார். அவரை கேட்டுதான் நீங்க எல்லாம் செய்யணும். உடனே சொல்லலாம், சார் மாநில தலைவர்னு ஒருத்தர் இருக்கும்போது மற்றவங்கள்லாம் செய்யறது சரியா? நியாயமான கேள்வி. இப்ப நயினார் அவர்களே தலைவரா கண்டினியூ ஆறார் அப்படின்னு வச்சுப்பாங்க. இப்போ திமுகலாம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்னு ஒருத்தர் இருப்பார். சில நேரங்களில் மந்திரியா இருக்கலாம், எம்எல்ஏயா இருக்கலாம், சில நேரங்களில் வெறும் மாவட்ட செயலாளராக கூட இருப்பார். மாவட்ட செயலாளருக்கு தெரியாம ஒரு மந்திரியோ இல்ல எம்எல்ஏவோ அந்த மாவட்டத்துல ஒரு பொதுக்கூட்டமோ இல்ல ஒரு எதுவோ பண்ண முடியுமா? முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு கட்சி கட்டுப்பாடு அப்படின்ற அமைப்பு ரீதியா வலுவா வச்சிருந்தாங்க திமுகலையும் சரி அதிமுகலையும் சரி. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் அதுதான் உண்மையான கட்சி அமைப்பு. சரி, அப்ப தலைவர் ஒருத்தர் இருக்கும்போது மத்தவங்க எப்படி சார் ஒத்துக்க முடியும்? என்னதான் நீங்க வந்து அண்ணாமலைக்கு வந்து ஜால்ரா தட்டினாலும் இந்த மாதிரியா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். அண்ணாமலை அவர்கள் தலைவர், அவர் லண்டனுக்கு போயிருக்காரு. யாரை கேட்டு நிர்மலா சீதாராமன் அவர்களை இங்க கோயம்புத்தூருக்கு கூட்டு வந்து ஜிஎஸ்டி மாநாடுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு டாரா கட்சியை கீழ்ச்சி வச்சாங்க. அவர்கிட்ட கேட்டீங்களா? கட்சியில லண்டன்ல இருந்து அவர் ஒரு அறிக்கையை விட்டு அந்த மேட்டர் ஆஃப் பண்ண வேண்டியதா போகுது. அப்ப இது கட்சி கட்டுப்பாட்டை மீறி என்ன செயல் இல்லையா? அவர் மாநில தலைவரா இருக்கும்போது நீங்க செஞ்சீங்கல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். அவர் தலைவரா இருக்கட்டும், அண்ணாமலையுடைய கெப்பாசிட்டி தெரிஞ்சு போச்சு. அந்த பவர் ஃபேக்டரிங்கிறது தான் இங்க என்னங்கிற ஒரு கேள்வி ரொம்ப வருஷமா இருக்குல்ல. இப்ப எல்முருகனா இருக்கட்டும், தமிழிசையா இருக்கட்டும், பொன்னரா இருக்கட்டும், அண்ணாமலையா இருக்கட்டும், இப்ப அந்த வரம்பு மீறி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த பவர் ஆஃப் சென்ட்ரி பாஜக யார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு. எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய ஒரு பெரிய குற்றச்சாட்டே வந்து அந்த பிராமின் லாபி, ஆர்எஸ்எஸ் உடைய லாபிங்கிற ஒரு டாக் இருக்குல்ல. அப்ப அதுதான் இன்னும் பாஜகவை தமிழ்நாட்டில் அண்ணாமலையில் இன்னும் எத்தனை அண்ணாமலை வந்தாலும் அதுதான் இயக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அண்ணாமலை அவர்கள் பாஜக தலைவராக பொறுப்பேற்ற உடனே ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த திருச்செந்தூர்ல HRNC அமைச்சர் போனாரா? அங்க இருக்கிற அமைச்சரா பழைய அமைச்சரா? இப்போ ஓகே. அப்போ அவர்கிட்டயே வந்து 4 பேத்துக்கு 4000 ஜிபேல வாங்கி ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சா? இது யாரா இருந்தாலும் இந்த மாதிரி காசு வாங்குறது தப்பு, கரெக்டா? ஆனா இதுக்கு சப்போர்ட் எங்க இருந்து தெரியுமா வந்தது? நீங்க சொல்ற பிராமின் லாபி, ஆர்எஸ்எஸ் லாபி பாஜக லாபி கிட்டே இருந்து வரல, அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கிட்டே இருந்து வருது. நாங்க இந்த மாதிரி இவங்களை வந்து இழிவுபடுத்தி விட்டீர்கள் அப்படின்னு. ஒரு நிமிஷம் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். என்ன அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ல போய் சேர்ந்துட்டாரா இல்ல பாஜகல சேர்ந்துட்டாரா? யாருமே வந்து இவங்களை சப்போர்ட் பண்ணல. 4000 ரூபாய் வாங்கினதை பாஜகல இருந்து யாராவது சப்போர்ட் பண்ணாங்க? இதெல்லாம் சொல்றாங்களே பாஜக பிராமின் லாபி, ஆர்எஸ்எஸ் லாபின்னு, அவங்க யாரும் குரல் கொடுக்கல. அந்த பகுத்தறிவு பாசறையிலிருந்து திராவிட 2.0 இருந்து அவங்க கபால் வந்து குபில்னு களத்துல குதிக்கிறாங்க. பாருங்க இந்த மாதிரி இவங்களை இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னு. அதுல வேற எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஏன்னா இவர் ஏதோ போய் கேட்டாருன்னு அப்புறம் முன்னாள் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது அவருடைய சொந்த கருத்து, கட்சி கருத்து இல்ல அப்படின்னு. அதுலயே எனக்கு ஒரு சந்தேகம். இது அவருடைய சொந்த கருத்து, கட்சி கருத்து இல்ல அப்படின்றத கட்சி தலைமை தான் அறிக்கை கொடுக்கும். இவரே அறிவாலய வாசல்ல பேசிட்டு போயிட்டாரு. இத இன்ஃபேக்ட் இவரையே ஒரு காலத்தை கட்டம் கட்டி வச்சாங்க கட்சியில. இந்த சீட்டு கூட கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இவர் எப்படி இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டு போறாரு? ஸோ அதுதான் எனக்கு ஒரு பெரிய குழப்பமா இருந்தது. சரி, இது இப்ப இருக்கட்டும். இப்ப வந்து பிராமணர்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரே இயக்கம் தமிழகத்துல பகுத்தறிவு பாசறை, பகுத்தறிவு பகலவன் அந்த இதுல இருந்து வந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான், வேற யாரும் கிடையாது. திமுக. ஆமா, அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு அவர் மீது வைக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு கட்சியில இருக்க பிராமணர்களை எல்லாம் கட்டம் கட்டுறார், பிராமணர்களுக்கு எதிரான கட்சி. அப்புறம் எப்படிங்க நீங்க வந்து இது பிராமின் லாபின்னு சொல்ல முடியும்? எனக்கு புரியல. அவரு வந்தாரு. இப்போ பிரதானமா வரக்கூடிய குற்றச்சாட்டு அததான் இருக்கு. அப்ப எனக்குமே அந்த டவுட் இருக்கு. நம்மளே அதிகமா கான்வெகேஷன்லாம் பண்றோம்ல, அப்போ அந்த ஒரு பவர், அதாவது அண்ணாமலையை மீறி ஒரு பவர் இருக்குல்ல, அந்த பவர் யாருங்கிறது நடுவில் செல்வ விநாயகம் அந்த அவர் பேர்லாம் சொல்லப்பட்டுச்சு. கேசவ விநாயகம் இல்ல, அவர் பேர்ல அடிபட்டுச்சு, உங்களுக்கும் தெரியும். தூக்கிட்டாங்கல்ல, தூக்கிட்டாங்க. அண்ணாமலை கேட்கறது அந்த பவர் சொல்றாங்க. இப்போ கேசவ விநாயகம் அவர்கள் RSS பேஸ், பிராமின் பேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரை வேற மாநிலத்துக்கு அமிச்சிட்டாங்க. அவர் இங்க இல்லை, எவருக்கா? ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து அங்க RSS ஹெட் குவார்டர்ஸ்ல போய் பேசினாரு, விஷயங்களை எல்லாம் கிளாரிஃபை பண்ணாரு. அதுக்கப்புறம்
அஃப்கோர்ஸ் அது பனிஷ்மெண்ட்னு சொல்ல முடியாது. இங்க டென்னூர் முடிஞ்சிருச்சு, வேற மாநிலத்துக்கு மாத்தினாங்க, அப்படிதான் எடுத்துக்கணும். இப்போ பிராமணர்களுக்கு எதிரான தலைவர் அப்படின்னு சொன்ன பிறகு அப்ப அவருக்கு பதிலா ஒரு பிராமின் லீடரை கொண்டு வந்து வச்சிருந்தீங்கன்னா அப்ப சொல்லலாம், பாத்தீங்களா பிராமின் லாபி சக்சீட் ஆயிடுச்சு, அவங்கள கொண்டு வந்து வச்சிட்டாங்க. நயினார் ஐயங்காரா, நயினார் நாகேந்திரன் இல்ல மாத்வா பிராமணரா, அப்படி எதுவும் இல்ல இல்ல அவர் பிராமணர் அல்லாத வகுப்பை சார்ந்தவர், ஒரு ஃபார்வர்டு கம்யூனிட்டி. அப்புறம் ஃபார்வர்டா அது எனக்கு தெரியாது. அவர் பிராமணர் இல்லை. ஆமா இல்ல, அது உறுதி தானே? அது உறுதி. அப்புறம் வேற யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. யாரோட ஜாதியும் இது பண்ண போது கிடையாது. அதெல்லாம் வந்து ஐயா வீரமணி மாதிரி போன்ற மூத்தோர்கள் தான் வந்து நமக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இந்த செக்ரட்டரி, இந்த ஐஏஎஸ் ஆபீசர், அவங்க பிராமணர், இவர் பிராமணர் அப்படின்லாம் கண்டுபிடிச்சு போறாங்க. அவர் பேனா மூடி வேற மாதிரி இருக்கு. ஆமா, நமக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாம் திறமை கிடையாது. அதனாலதான் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரைட், ஓகே. அப்போ இங்க பிராமின் லாபி அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது காரணம் என்னன்னா, சரி விடுங்க, அதெல்லாம் சொன்னா மறுபடியும் நம்மள இது பண்ணுவாங்க, விட்டுருங்க. இங்க வந்து பிரச்சனை அது கிடையாது. இது பிராமின் லாபி கிடையாது. இங்க இருக்கின்ற சில பேர் இவ்வளோ நாளா கம்பெனி நஷ்டத்திலே ஓடிந்தது, அப்பெல்லாம் நாங்க வந்து சம்பளம் இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு அங்கேயே வேலை செஞ்சிருந்தோம், இன்னைக்கு கம்பெனி நல்லா ஓடுது அப்படின்னும் போது நாங்க தான் வந்து GM பதவிக்கு வரணும் அப்படின்னா, ஏங்க அந்த கம்பெனியை லாபம் ஆக்கினது புச்சா வந்த ஒருத்தன் சின்ன பையன், அவன் கம்பெனியை வந்து ப்ராஃபிட்டபிளா கொண்டு போய்க்கிறான் அப்படின்னும் போது அவன் கண்டினியூ பண்ணாதானே இந்த லாபம் வரும். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, கண்டினியூ பண்ண விடாம தடுக்கிறது என்ன? அதுதான் நான் சொல்றேன். இந்த மூத்தோர் லாபின்னு சொல்லலாம், அது பிராமின் லாபி கிடையாது. ஓகே, இப்ப சொன்ன மாதிரி இன்றைக்கு பாஜக, அதாவது ஒரு காலத்துல பாஜகவை யாரும் இங்க தமிழ்நாட்டுல விமர்சனமே பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் ஒரு கட்சியா தம்பி அப்படின்வாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இங்க உள்ள வந்த பிறகுதான் பிசாசு மாதிரி வளர்ந்து கொண்டு இருக்கின்றது பாஜக அப்படின்னு அண்ணன் துரைமுருகன் அவர்களே அவர் வாயால நடந்துச்சு. சரியா, போராட்டங்கள், ஏகப்பட்ட போராட்டங்கள். சோ எதிர்கட்சியாக பாஜக தான் செயல்பட்டது, எதிர்கட்சி தலைவராக அண்ணாமலை தான் செயல்பட்டார். அப்போ அவரே கண்டினியூ பண்ணா மட்டும்தான் அந்த வளர்ச்சின்றதை மேல கொண்டு போக முடியும். ஆனா அதை விட்டுட்டு 3 வருஷம் தாங்க, அதுக்கு மேல கிடையாதுங்க அப்படின்னு அவரை தூக்கிட்டு, சரி ரைட், அப்ப அவரை விட இன்னும் துடிப்பா வேலை செய்யற ஒருத்தர் வந்தாதான் அது வந்து எஃபெக்டிவா இருக்கும். சிம்பிளா சொல்லிட்டா, மௌனராகம் மோகன் நல்ல நடிகர் தான், நல்லா நடிச்சினே வர்றாரு. என்னடா படம் ஒரு மாதிரி போகும்போது கபால்னு வந்து குதிக்கிறாரு கார்த்திக், அப்படியே படம் வேற லெவலுக்கு போதா இல்லையா? அப்போ இந்த மாதிரி இவர் எடுத்துட்டு போயிட்டாருன்னு போது அதுக்கு அடுத்து வந்த தலைவர் அதை விட ஒரு படி மேல கொண்டு போயிருக்கணும். ஆனா நீங்க பிரேக் போடுற மாதிரி யாராவது கேட்டாங்களா அவங்கள? இது எவ்வளவு சீட்டுன்னு பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து எண்ணம் தான் முக்கியம், எண்ணிக்கை முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா, ஏங்க இவ்வளோ நல்லா வேகமா போயிருந்த வண்டியை அந்த வேகத்தை மெயின்டைன் பண்ணணும், அட்லீஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாட்டா கூட ரிவர்ஸ் கியர் போட்டு இந்த பக்கம் போறீங்களா அப்படின்னு தானே கேட்க செய்வாங்க. ஸோ அந்த மூத்தோர் இன்னைக்கு கட்சி நல்ல நிலைமையில போயிருக்குது அப்படின்னு. இப்போ அப்படி நீங்க சொல்ற அந்த மூத்தோர்கள் வந்து அண்ணாமலை இல்லைனாலும் நயினார் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்றிருந்தபோது அவங்க வேலை செஞ்சிருக்கணும்ல. ஆனா பெருசா இந்த தேர்தல் எல்லாம் வந்து பாஜக எங்கேயும் வேலை செஞ்ச மாதிரியே தெரியலையே. தம்பி இத்தனை வருஷமா நாங்க ஒண்ணுமே வேலை செய்யல தம்பி, திடீர்னு வந்து இந்த வயசுல எங்களை வேலை செய்ய சொன்னா அதெல்லாம் நான் நடக்கிற காரியமா? விடுங்க, கூட்டணி கட்சிகள்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்களோடய நாங்க சேர்ந்துக்கிறோம், அவங்க ஒரு 4 சீட்டு கொடுப்பாங்க, நாங்க ஏதோ அவங்க தயவுல ஜெயிச்சுட்டு போறோம். சின்ன பசங்கள்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, நீங்க வேலை செஞ்சுனே இருங்க, இந்த சின்ன பசங்க எல்லாம் வேலை செஞ்சு தொகுதியில நல்ல பேர் வாங்கி வச்சுங்க கட்சிக்குன்னு சொன்னா நாங்க கபால் வந்து குதிச்சு நாங்க ஒரு சீட்டு கேட்போம், நாங்க ஜெயிச்சு போறோம். என்ன தம்பி, நாங்கெல்லாம் இவ்வளவு வருஷமா காத்துனுக்கிறோம், இப்பதான் கட்சி ஏதோ ஜெயிக்கிற மாதிரி வந்துக்குது, இந்த நேரத்துல வந்து நாங்க. எனக்கு அந்த விவேக் படம் ஒண்ணு ஞாபகம் வருதுண்ணே, தனுஷ் கூட நடிச்சிருப்பாரு விவேக், நம்ம டான் இதுக்கு முன்னாடி என்ன அது ஞாபகம் வருது. கட்சியில ஏதோ சாணி அடிப்பாங்களே, அதுதானே சொல்றேன். அந்த மாதிரிலாம் யாரும் செய்யாதீங்க, அது தப்பு. இப்போ ஒண்ணு வேணாம் சார், நான் சிம்பிளா ஒண்ணு சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, ரைட்? இப்ப நம்மளால முடியல, நம்ம இவ்வளவுதான் அப்படின்னும் போது, இப்ப நம்ம புள்ள அதை பண்றாருன்னு போது, இரு தம்பி, இது நான் வந்து அந்த போட்டோல நிக்கிறேன், இல்ல நான் வந்து இப்படியா பண்ணுவோம், நம்மால முடியல நம்ம புள்ள பண்றாரு அப்படின்னும் போது அவரை இன்னும் மேல கொண்டு போறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுதான் பண்ணுவோம், அதுதான் ஒரு தகப்பனுடைய கடமை. அப்படி இருக்குச்சு. இவ்வளோ நாளா நீங்க 3%லயே உட்காந்துட்டு இருக்கீங்க, அவர் வந்து பெருசா கொண்டு போறாரு. தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நான் என்ன செய்யணும் சொல்லு, அதை சொல்லணுமா? அதை விட்டுட்டு இருங்க நீங்க எல்லாம் ஒதுங்குங்க, நாங்க வந்து உக்காந்துக்கிறோம். வாடகை வீட்டிலே இருந்தீங்க, சொந்த வீடா மாத்தி கொடுத்தாரு, அது லோனு போட்டீங்க, அதுதானே கான்செப்ட். இதுதாங்க இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. சீனியர் நான் இல்லைன்னு சொல்லல,
அந்த காலத்துல கட்சி ஒண்ணுமே இல்லாத காலத்துலயும் நீங்க இருந்தீங்க. ஆமா. ஆனா அந்த மூத்தோர் அப்படின்ற ஒரு பெருமையோட நீங்க பின்னாடி இருந்து இளையவர்களோட வளர்ச்சியை பார்க்கணுமே தவிர அவங்களே தான் எல்லாத்தையும் அனுபவிப்போம் அப்படின்னா எப்படின்னா அந்த மரத்தை வச்சு போட்டு தம்பி நான் வச்சேன் பலா மரம் அப்படின்னா இப்ப சாப்பிடலாம்னா அண்ணே வயசாகி போயிடுச்சு, உடம்பு ஃபுல்லா சக்கரை மூட்டை மூட்டையா இருக்குது, பலாப்பழம் துண்ணியானா வேலைக்கு ஆகாது. சின்ன பசங்க துண்ணோட்டம் ஓடி ஆடி வேலை செய்யறவாங்க, அவங்க துண்ணோட்டம். நீ வந்து ஆப்பா நான் வச்ச பலாப்பழம்பா புள்ள சாப்பிட்றான்ப்பா சந்தோஷப்படி, இப்படிதானே இருக்கணும். நானே பலாப்பழத்தை துண்ணுவேன் அப்படின்னா சுகர் ஏறி போடும். என்னதான் நடந்துச்சு டெல்லியில, ராஜினாமா கொடுத்துட்டாரா? உண்மைதானா அது? அப்படி இல்லைங்க, அதாவது அவர் ஒரு கண்டிஷனல் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன். கட்சியை வளர்க்கணும், ஆட்சிக்கு கொண்டு வரணும், இதுதான் சரியான நேரம் அப்படின்னு நம்ம பார்க்கறோம். ஏன்னா திமுக அதிமுக ரெண்டுமே தான் அடி வாங்கி உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அதிமுக மட்டும் இல்லை. ஏன்னா திமுக அப்படியே கம்ப்ளீட்டா ஆதரவு அங்கே போயிடுச்சு, கூட்டணி கட்சிகளும் போயிடுச்சு. அப்ப இந்த சந்தர்ப்பத்தை விட்டா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வராது. அண்ட் சந்தர்ப்பமே இல்லாட்டாலும் அதை நம்ம உருவாக்கி கட்சியை வளர்க்கணும், அதுதான் அரசியல். சந்தர்ப்பம் வரும் வரும் வரும்னு பாயிண்ட் வரும்னு உட்காந்துருக்க முடியுமா? முடியாது. ஸோ இது அமைஞ்சிருக்கு. அப்போ அதுக்காக இப்ப கூட்டணி அப்படின்னா இப்ப இது சரியான நேரம் பாஜக வளர. இந்த நேரத்துல நீங்க கட்சியை வளர்க்காம நீங்க சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் நான் எதுக்கு இங்க கட்சியில இருக்கிறது? வேலை செய்யறதுக்கு தானே வந்திருக்கோம். வேலை செய்யணும் அப்படின்னு வந்தா வந்து நீங்க வந்து வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா இது சரி வருமா? இதுதான் அவருடைய கேள்வி. இதை மேலிடம் எப்படி டீல் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். இனிமே அண்ணாமலையோட முடிவு கிடையாது, மேலிடம் வந்து கரெக்ட். இல்ல மேலிடத்திற்கு வந்து பாஜகவுக்கு வெற்றி தோல்வி சகஜம். இங்க வந்து அண்ணாமலைனாலும் இன்னொரு அண்ணாமலை உருவாக்க முடியும், இந்த மாதிரியான டெல்லி வட்டாரங்கள் பேசப்படுதுன்னு ஒரு தகவல் வருது. புதிய கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு செய்திகள் எல்லாம் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் நடக்குது? என்ன இப்போ உறுதியா வந்து மேலிடம் வந்து ஒதுக்கி வச்ச மாதிரி தானே நான் தெரியுது. தோனி போயிட்டாருன்னா அவருக்கு பிறகு இன்னொரு தோனியை உருவாக்க முடியும்னா அது இன்னொரு தோனியா இருக்காது. தோனினா ஒரு தோனி, ரைட்டா? அவர் ஆடினாலும் ஆடாட்டாலும் தோனின்னு பேர் சொன்னாதான் அங்க டெசிபிள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்தது அரசியல் மட்டும் இல்லை, எல்லாத்திலையுமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தலைவர்கள் இருப்பாங்க. ஐயோ இவருக்கு அப்புறம் இவர் போயிட்டாருன்னா நாடு என்ன ஆகும் அப்படின்னாங்க. நாடு பாட்டுக்கு போயின்னு தான் இருக்குது. மென்மேக்கம் மென்மேகோ அதெல்லாம் நடக்கதான் செய்யும். ஆனா இவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு நீங்க ஒதுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. கட்சியை வளர்க்கணும், கட்சி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறது தப்பா? இல்ல, அது அவருடைய எண்ணம், நீண்ட நாள் எண்ணமா அது இருக்கு. ஆனா அவர் மீது இன்னொரு புகாரும் சமீபத்துல வந்துச்சு, நீங்க அதை பார்த்திருப்பீங்க. என்னது? 4000 கோடி ஊழல், இதை ஊழல் சொத்து சேர்த்திருக்காரு, வருமானத்திற்கு அதிகமான சொத்து. இதை வந்து பேசியதே யாரு அப்படின்னா பியூர்லி RSS பாஜகவுடைய அபிமானிகள். உங்களுக்கே தெரியும், அந்த வீடியோலாம் நீங்க பார்த்திருப்பீங்க, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை அதுவும் ஒரு கார்னரிஸ்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பித்தாலும் இதை வைத்து பாஜக வந்து கடிவாளம் போடுங்கிறத உள்ள பேசிட்டு இருக்காங்க இப்போ. சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கவா? நிஜமாகவே இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அவர் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்து 4000 கோடி, ஏன் 40,000 கோடி கூட சொல்லுங்கப்பா சேர்த்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவருக்கு ஆளுங்கட்சியுடைய தயவு இல்லாம அவரால் சர்வைவ் ஆக முடியுமா? முடியாது. அதுவும் ஆளுங்கட்சியை பகச்சிக்குன்னு வெளில போயிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சாருன்னு சொன்னா ED, CBI, IT அப்படின்னு வருவாங்களா மாட்டாங்களா? அப்போ எவனாவது கொஞ்சம் மூளை இருக்க எவனாவது இந்த மாதிரி சொத்து சேர்த்துந்தவன் ஆளுங்கட்சியை பகச்சிக்குன்னு ஆளுங்கட்சியை எதிர்த்துக்குன்னு உடச்சிக்குன்னு போய் கட்சி ஆரம்பிப்பானா? அப்போ அதுல இருந்தே நீங்க ஊழல் குற்றச்சாட்டுன்னு சொன்னது டுபாக்கூர்னு புரியலையா? சரி, இது நம்பர் 1. நம்பர் 2, இவங்கெல்லாம் சொல்றாங்களே 4000 கோடி சேர்த்துட்டார், 2000 கோடி சேர்த்துட்டார் அப்படின்னு. அப்போ இதை நீங்க சொல்றது எப்படி ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல மட்டும்தான் சொல்லுவீங்களா, இல்ல வந்து கட்சி மேலிடத்துக்கும் அதை சொல்லுவீங்களா? நான் ட்விட்டர்ல மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னா அப்போ அவங்க நோக்கம் சந்தேகத்துக்குரியது. சும்மா மண்ணவாரி தூத்தணுன்றதுக்காக நீங்க போட்டுட்டு இருக்கீங்க. இப்ப அங்கதானே ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா இப்ப இவர்கள் இந்த குற்றச்சாட்டு வைத்தாலும் இப்ப அண்ணாமலை வைக்கக்கூடிய டிமாண்டுங்கிறது தெரியுது. அண்ணாமலை ஏன் நீக்கப்படுகிறாருங்கிற ஒரு சில காரணங்கள் ஒரு பக்கம் சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வேற காரணங்கள் சொன்னாலும் நீங்க தமிழ்நாடை விட்டுருங்க. ஆனா டெல்லி பாஜகவுக்கு தெரியலையா இத்தனை வாக்கு சதவீதத்தை எடுத்து வந்திருக்காரு, ஒரு பவர் ஃபேக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு. பாஜகங்கிற இந்த கட்சியை எல்லா ஊடக சேனலும் உட்காந்து பாஜக இல்லாத டாபிக் இருக்கா அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா ஏன் டெல்லி தலைமை அதை நோட் பண்ணலங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி போன கேள்வியில கொஞ்சம் மிச்சம் இருக்கு. சரி, பேசிடுவாங்க. இப்போ ட்விட்டர்ல மட்டும்தான் போடுவேன், சோசியல் மீடியால மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு சொன்னா அப்ப வந்து நீங்க வெறும் ஸ்கேண்டல் அப்படின்னு அவதூறு மட்டும்தான் இது பண்ணிட்டு இருக்கீங்க. அறப்போர் இயக்கம்னு ஒரு இயக்கம். ஆமா ஆமா, அவங்க குற்றச்சாட்டுகளை ட்விட்டர்லயும் சொல்றாங்க, கூடவே டிவிஎஸ்க்கு எழுதுவாங்க, கேஸ் போடுவாங்க.
எப்படியாவது இதன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கடைசி வரைக்கும் போராடுறாங்க. அவர்களுடைய போராட்டத்தினால் எத்தனையோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சமீபத்துல அந்த டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டர் சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதுன்னா அறப்போர் இயக்கத்துடைய அவங்களுடைய இடைவிடாத போராட்டம் தான். கரெக்டா? சோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ அந்த தப்பு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவிக்க வேண்டும். இது அறப்போர் இயக்கம்ன்றது ஒரு அரசியல் கட்சி கிடையாது. ஒரு சில தனிநபர்கள் ஊழலை ஒழிக்கணுன்றதுக்காக இயங்குகின்ற ஒரு இயக்கம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீங்க நிஜமாகவே RSS பாஜக இந்த பின்னணியிலிருந்து ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா பாஜக தேசம்தான் முக்கியம், ஊழலற்ற ஆட்சி அப்படின்றதுதான் அவர்களுடைய நோக்கம். அப்ப வெறும் ட்விட்டர்லயும் ஃபேஸ்புக்லயும் மட்டுமே நீங்க போஸ்ட் போடாம உங்ககிட்ட இருக்க ஆதாரங்களை கொண்டு போயிட்டு நேரா ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் இந்த மாதிரி நடந்திருக்குதுங்க, நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? இது நம்பர் 1 கொஸ்டின். நாங்க சொன்னோங்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நாங்க சொன்னோம் அப்படின்ற பதில் இருந்ததுன்னு சொன்னா அப்போ இவ்வளவு தூரம் சொல்லியும் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலன்னா அப்ப நிர்மலா சீதாராமன் அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஊழலுக்கு ஆதரவு அப்படின்னு நீங்களே சொல்லாம சொல்றீங்களா? சரி, நாங்க சொல்லல, அதனால அவங்க நாலேஜுக்கு அதுக்கு போல நடவடிக்கை எடுக்கலன்னா ஏன் சொல்லல? சும்மா இங்க நம்ம அந்த வடிவேலு சொல்ற மாதிரி அந்த சந்துல மட்டும்தான் உட்காந்து புலம்பிட்டு இருப்பீங்களா? ஊழலை ஒழிக்கணும்ன்றது உங்களுடைய எண்ணம் கிடையாது. அண்ணாமலை மேல புழுதி வாரி தூத்தி அவரை ஒழிக்கணும்ன்றதுதான் உங்க எண்ணம். நிஜமாகவே ஊழல் நடந்ததுன்னா நேரா கொண்டு போய் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டியதானே? யார் உங்களை கை பிடிச்சி தடுத்தாங்க? இல்ல டெல்லிக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? உங்களை ட்ரெயின்ல பிளைட்ல ஏத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ அதுல இருந்து அது டுபாக்கூர். புரியுதா? புரியுது. சரி, எதனால அவர் மேல இவ்வளவு காழ்ப்புணர்ச்சின்னா இத்தனை வருஷமா நாங்க அப்படியே நிதானமா போய் நிக்கிறேங்க. புச்சாவுத்தர் என்னவோ பண்ணிட்டாருன்னு சொன்னீங்க, பண்ணிட்டாரு, அதான் பாக்குறோம்ல. எந்த காலத்துல பாஜக டபுள் டிஜிட்ல % ஓட்டு வாங்குச்சு? பாஜக தனியா நான் சொல்றேன். புரியுது. பண்ணி காமிச்சார்ல, அப்படி சந்தோஷப்படுவீங்களா? அதை விட்டுட்டு ஐயோ இப்படி கட்சியை மேல கொண்டு போயிட்டாரு. அதுல இன்னொரு விஷயமும் சொல்றேன், பாஜகவுக்கு ஆதரவாக இத்தனை பேர் இப்பதான் பேசுறது உருவாயிருக்காங்க. புரியுதுல்ல? ஏன்னா பாஜக பத்தி யாருமே பேச மாட்டாங்க, இருக்கிறதே தெரியாது. பத்திரிகையாளர் சந்திப்பு கூட அப்ப நடத்த மாட்டாங்க, தெரியும்ல உங்களுக்கு. சரி, அவங்களுடைய அந்த கட்சி கூட்டம் அப்படின்றது சிந்தன் பைட்டக் அப்படின்னு ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஏதாவது ஒரு ஹோட்டல்ல கான்ஃபரன்ஸ் ரூம்ல அப்படிதான் நடக்கும். நம்ம இன்னைக்கு கலாய்க்கிறம உலக நாயகனை பாருங்க, அது ஹோம் தியேட்டர்ல போயிட்டு அவர் கட்சி கூட்டம் நடத்துறாரு அப்படின்னு. அவங்களுக்கு அவ்வளவுதான்ப்பா இருந்தது அந்த காலத்துல. பொதுக்கூட்டம் அப்படின்றத பாஜக என்னைக்கு நடத்திருக்காங்க? இந்த மாதிரி ஒரு பெரிய யாத்திரை மக்கள் சந்திப்புன்றது எப்ப நடத்திருக்காங்க? எக்ஸப்ட் மோடி அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரதுக்கு முன்னாடி, நான் சொல்றது 14 காலகட்டத்தில். அதுக்கு முன்னாடி எல்லாம் அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாபெரும் பொதுக்கூட்டங்கள் அப்படின்றதுல எங்கேயாவது நடத்திக்கிறீங்க? இல்ல. அப்புறம் எதுவுமே பண்ண மாட்டோம். ஃபார்மேட் சூப்பரா கொண்டு போனாரு. ஆனா நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். புதுசா ஒருத்தன் பண்ணிட்டானா பண்ணிட்டல தம்பி, ரைட்டு, இந்த பலனை நாங்க அனுபவிக்கிறோம், நீங்க ஓரமா போய் உட்காருங்க அப்படின்னா சரி ரைட்டு. அதை அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்க கொண்டு போக மாட்டேன்றீங்களா? அதை இப்ப நான் சொல்றேன், அண்ணாமலை அவர்கள் போன பிறகு இந்த மாதிரி என்ன ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்துறீங்க சொல்லுங்க? என்ன போராட்டம் நடத்துறீங்க? ஒருத்தர் சொல்றாரு, பொண்டாட்டிய தெருவுல விட்டுட்டு ஊர் மேயரம் எல்லாம் ஒரு பிரதமரா அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான் டிவியில. இவங்க என்ன பண்ணாங்க? ட்வீட் போட்டாங்க. இதுக்கு கூட நீங்க ரியாக்ட் பண்ணலன்னு சொன்னா இப்போ திமுகல பாருங்க, அவங்க சுதாரிச்சிட்டாங்க. பெரிய அடி, முதலமைச்சராக இருந்தவரே தோத்து போயிட்டாரு. ஆனாலும் எல்லாம் வெற்றி தோல்வி எல்லாம் வீரனோட வாழ்க்கையில ஜகஜம்பா அப்படின்னு சொல்லிட்டு கபால்னு களத்துல இறங்கி ராசா அவர்களுடைய இன்டர்வியூ பாருங்க. என்னமா அவரே சொல்வாரு, 2G கேஸ்ல நானே வாதாடி ஜட்ஜே பாராட்டினார்னு சொல்லுவாரு. என்னமா பொழுதுன்னு அவர் பதில் கொடுக்கிறாரு. இங்க என்ன பண்றாங்க? சப்போர்ட் பண்ணிருக்கிறாங்க, சாமரம் வீசி கொண்டிருக்கின்றார்கள். 1 வருஷம் டைம் கொடுங்க, இவங்க போய் அவங்களுக்கு டைம் கேட்டுக்கிறாங்க. அவரே 1 வருஷம் கேட்கல, நீங்க எங்க போய் கேட்டு? இது வேற துணைத் தலைவர் வேற. நீங்க எந்த கட்சியை வளர்க்குறீங்க? உங்க கட்சி வளரணுமா வேணாமா? ஐயோ அதெல்லாம் வளரக்கூடாது. இப்படி இருக்கவங்களை வச்சுக்கின்னு நாங்க இப்படித்தான் போவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்புல அண்ணாமலை தேவையில்லை. இப்ப அதுதான் அந்த கேள்வி கேட்டேன் நான். டெல்லி தலைமை ஏன் இதை கவனம் செலுத்தலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, கவனம் செலுத்தலன்னு சொல்ல முடியாது. என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு நிஜமாகவே தமிழகம் மீது அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்ற முடிவுக்கு நாம வர முடியும். அப்பதான் நமக்கே தெரியுங்கிறீங்களா? ஆமா, ஏன்னா நீங்க இன்னைக்கு அந்த இன்னொருத்தர் KP ராமலிங்கம் அவர்களா, அவரு ஏதோ பேசியிருக்காரு. அவர் இருந்திருந்தா இன்னும் குறைவாதான் வந்திருக்கும். நீங்க எவ்வளவு ஓட்டு வாங்கினீங்க? நீங்க எங்க அந்த சாரல் இங்கிட்டும் அடிக்கும் அங்கிட்டும் அடிக்கும். அதனால இந்த மாதிரி கட்சிக்குள்ள இருந்துக்குன்னு கட்சியை வளர்க்கணும்,
ஒரு எதிர்க்கட்சியா செயல்படணும் அப்படின்றதுல அக்கறை கிடையாது. சரி, நான் உள்ளுக்குள்ள இருக்கவனையே தூக்கி போட்டு இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒருவேளை ஒரு ராஜினாமா ஏற்கப்பட்டு ஒரு புதிய கட்சியை தொடங்குறாரு அப்படின்னா அது அந்த சூழல் எப்படி சாதகமா இருக்கும்? ஏன்னா ஒரு கொள்கைன்னு ஒரு அடிப்படை இருக்கு. பேசிக்கா நம்ம பாஜக இவர் செயல்படுத்திய கொள்கை வேற. அப்போ ஒரு புதிய கட்சி ஆரம்பிக்க அப்புறம் என்ன கொள்கை வருங்கிறது பெரிய பேர் இங்க கேள்வி கேட்கறாங்க. திருப்பி இந்த கொள்கை எல்லாம் பேசாதீங்க. இன்னைக்கு ஆட்சியில இருக்கின்ற தாவேகால தொண்டர்கள் போய் உங்க கொள்கை என்னன்னு கேளுங்க, கொள்கை தலைவர் என்னன்னு கேளுங்க. கொள்கையை பார்த்துதான் எல்லாம் வராங்களா? ஏன் திமுக தொண்டர்கள் கிட்ட போயிட்டு உங்க கொள்கை என்னன்னு சொல்லுங்க. அந்த பாக்யராஜ் படத்தில் சொல்லாங்க, பத்தினி அது விதி படமா, ஆமா அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் கொள்கையை பார்த்துதான் இன்னைக்கு எல்லாரும் வராங்களா? ஒரு தலைவன் இல்ல அது நான் கேக்குறேன், கொள்கையை விட்டு தள்ளுங்க, ஒரு நம்பிக்கை. இப்போ இன்னைக்கு தாவேகா கட்சிக்கு இத்தனை பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்க, 35% பேர் அப்படின்னா அவங்கள என்ன கொள்கையை பார்த்து தானே போட்டாங்க? ஒரே ஒரு வார்த்தை, ஒரு மாற்றம் வேணுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த கிரெடிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு, நம்பகத்தன்மை. இவரு நல்ல ஆட்சியை தருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில தான் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ 50 லட்சம் பேருடைய ஆதரவுலாம் இருக்குங்கிற மாதிரி ஒரு சர்வேலாம் எடுத்திருக்காங்களா? சர்வேவெல்லாம் நீங்க விட்டு தள்ளுங்க யாசர். என்னைக்குமே அந்த சர்வேகளை நான் நம்புறதே கிடையாது. ஆனால் அவர்கிட்ட ஒரு கரிஸ்மா இருக்கு, மக்கள் அவரை நம்புறாங்க. இல்ல நான் பாஜக ஏன் நம்பலன்னு தான் எனக்கு கேள்வி. அதுதான் நம்ம அதை ஒதுக்கி வைப்போம்னா, இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ், இப்போ முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினே ஜென்சி மீட்டப் இதெல்லாம் ஆதரவு கொடுக்கவங்க இதெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ அண்ணாமலை அவர்கள் வரப்ப அந்த ஜென்சி ஸ்டைல தானே பார்ப்பாரு. இப்போ இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் ஜாதி மதம்லாம் உடைக்கப்பட்டு தான் இந்த ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்காருன்னா, அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஹோப்பான லீடராக அவர் மாறணும்ல. அப்போ அவர் எந்த டிஃபெண்ட் பண்ணி இங்கே வரப்போறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சார், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. திருப்பி ஜென்சின்னு இப்படியே தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜென்சி மட்டும் தான் ஓட்டு போட்டு இந்த 35% வாங்கினாரா? இல்ல 35% தமிழகத்துல ஜென்சி இருக்காங்களா? நீங்க இந்த திருச்சி மீட்டிங் போனார் இல்லையா, அப்ப எடுத்த பேட்டிகள்லாம் பாக்குறோம். 60 வயசு 70 வயசு இருக்கவங்க எல்லாம் தாவேகாவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு 2500 ரூபா வாங்கினா சிப்பு மட்டும் கொடுங்கன்னு கூட யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்கள என்ன ஜென்சியா? நீங்க வேற சேனல் பார்த்துருக்கீங்க, நிறைய சேனல்ல சிறுவர்கள்லாம் பேசினாங்க. உங்களுக்கு ஓட்டு இல்லை, அதை விட்டுருங்க. ஜென்சி மட்டுமே ஓட்டு போட்டு இந்த 35% வரல, சரியா? அடுத்தது, இப்போ அவங்க ஜென்சி அப்படின்றதுனால நீங்களும் வெறும் ஜென்சியை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மற்ற ஓட்டெல்லாம் என்ன ஆகுது? அது ஒரு அபரேஷன். கரெக்ட், அவங்கள வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, எல்லாம் சரிதான். கடைசியில இந்த ரொட்டி கப்படா ஒரு மக்கான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, வேலை கிடைக்குதா, சம்பளம் கிடைக்குதா, சோறு கிடைக்குதா, தண்ணி கிடைக்குதா, கரண்ட் கிடைக்குதா, இதான் முக்கியம். நீ ரீல் பார்க்கணும்னா கூட கரண்ட் வேணும் தம்பி, அண்ட் அதை ரீசார்ஜ் பண்றதுக்கு காசு வேணும் தம்பி, அதுக்கு வேலை வேணும் தம்பி. அதெல்லாம் இல்லைன்னா இல்லைண்ணா, அதெல்லாம் இதுக்கப்புறம் தான் நம்ம அதை பத்தி நம்ம பேசணும். இன்னும் 6 மாதம் காலம் டைம் கொடுத்து தான் அதுக்கப்புறம் நம்ம அதை பேசணும். இல்ல நான் அதுக்கு சொல்ல இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அந்த அளவுக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி திமுக அதிமுகவுக்கு பெரிய அடி. அப்போ திமுகவிலே அடுத்த கட்ட தலைவராக உதயநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அடுத்த தேர்தலை அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதிமுக ஆல்ரெடி அது டெத் பேஸ்ல போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப அண்ணாமலை வராரு அப்படின்னா, அண்ணாமலை நீங்க கம்பேர் பண்றப்ப உதயநிதியை விட கம்பேர் பண்றப்ப பவர் ஃபேக்டர் அதிகமாகவே இருக்கும். அப்போ விஜய் விசஸ் அண்ணாமலைங்கிற ஒரு தாட் தான் இங்கே உருவாகும். அப்படிங்கிறப்ப அதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் போகும் சார்? நீங்க வெறும் ஜென்சி அப்படின்றதோட ஜென்சியை மட்டும் அரசியல் அப்படின்றது அப்படி கிடையாது. ஒட்டு மொத்தமா இல்ல, அதுதான் பேசுறேன். அதுதான் சொல்றேன், ஆளுங்கட்சியுடைய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும். அடுத்தது இவங்களுடைய அஜெண்டா என்ன, இவங்க வந்தா என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை, கிரெடிபிலிட்டி. இது 2 மட்டும் தான் ஆட்சிக்கு உதவுமே தவிர, ஜென்சி அப்படின்னும் போது யார் இப்படி சொல்லுவாங்க, எதையோ விட்டுட்டு எதையோ நீங்க மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னு. அதை விட்டு தள்ளுங்க. ஜென்சின்றதெல்லாம் ஒரு இது அவ்வளவுதான். டோட்டலா அரசியல் அப்படின்றது மக்களுடைய அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது இது பண்ணோம்னா ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும். ஆளுங்கட்சியுடைய தப்பை சுட்டி காட்டணும், நீங்க அது கரெக்டிவ் மெஷர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உங்க கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். ஆல்ரெடி அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டின்றது இருக்கு, அவரை யூட்டிலைஸ் பண்ணிக்காததுனால இன்னைக்கு இந்த நிலைமைக்கு அவங்க வந்திருக்காங்க. சோ அது போதும், தவறுகளை சுட்டி காட்டணும், ரொம்ப தீவிரமா ஒரு எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும். அந்த எதிர்க்கட்சி ஸ்பேஸை இப்ப திமுகவுக்கு இவங்க சீட் பண்ணிடக்கூடாது. அவங்க சுகரா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பாத்தீங்கல்ல. இவங்க எதுவுமே பண்ணாம இருந்தாங்கன்னா அதிமுக அது என்ன பண்ணாலும் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவங்க ஆடினாலும் பெரிய பிரயோஜனம் இல்லை. இப்போ அந்த 25 பேர்ல ஏதோ அவங்க சில பேர் இங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே எத்தனை நாள் இங்க இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுக்கப்புறம் அந்த அவைத்தலைவருடைய டிசிஷன் என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்கணும்.
திடீர்னு நாளைக்கே இன்னும் ஒரு 10 பேர் ராஜினாமா பண்றது அப்படின்னாலும் இது பண்ணலாம். அதை விட முக்கியம் 6 மாசத்துக்குள்ள வரப்போகின்ற இடைத்தேர்தல். அதுல வந்து எப்படி திமுக தனியா அதிமுக தனியா நிறுத்தினா மறுபடியும் ஓட்டு ஸ்பிளிட் ஆயிட்டு தாவேகாவே வந்துருச்சுன்னு சொன்னா 2 பேருக்கும் அடி. அப்ப எப்படி இதை எடுத்து செல்வது? இல்ல அன்புமணி அவர்கள் சொன்ன மாதிரி காமன் கேண்டிடேட்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்க அந்த சிக்கல்ல இருக்கும்போது உங்களுக்கு எதுவுமே கிடையாது பாஜகவுக்கு. அப்ப அடிச்சு ஆட வேண்டியது தானே. ஒரு கருத்து கூட சொல்லாம சும்மா உட்காந்துக்கின்னு. ஒருவேளை இப்ப அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிச்சாலும் பாஜகவுக்கான அட்டாக்குங்கிறது இருக்கும்ல. இப்ப அட்டாக் பண்ண வேண்டியது ஆளுங்கட்சியை தானே தவிர பாஜக இங்க வந்து ஆளுங்கட்சி கிடையாது. அவங்களை அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது திமுக மாதிரி டெல்லிக்கும் சென்னைக்கும் தான் சண்டைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க சென்னைக்கும் தான் சண்டை, அதோட நிறுத்திங்கன்னா போதுன்ற நான். சரி, இப்ப நான் சொல்றேன் பாசிசம்னு சொன்னாங்களே, இப்ப திமுக அதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க என்ன வந்து பாஜகவை எதிர்த்து பண்ணீங்க? இப்ப இந்த ஜல் ஜீவன் மிஷன் அதுல கைது போட்டிருக்காங்க பாருங்க, மத்திய அரசாங்கத்தோட திட்டத்தெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்னு அவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகாவே வந்து மத்திய அரசாங்கத்தோட மோதல் போக்கை கடைபிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சா அவர் எதுக்கு மோதணும்? தேவையே இல்லையே. இங்க ஆளுங்கட்சியா இருப்பது தாவேகா, இங்க மாநிலத்துல ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் எதுக்கு பாஜகவோட சண்டை போட்டுட்டு? அதே போல ஒரு சில பேர் பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், ஒரு சில பேர் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, ஒண்ணு பாஜகவுடைய ஆதரவோட தான் இவர் கட்சி ஆரம்பிப்பாருங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்களே சார், அது எந்த விதத்துல சாத்தியமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது சில வீட்டுல வந்து பொருளாதாரம் வேணும், ஒரு கட்சியை நடத்தணும்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல சொல்றேன். சோ அது ஒரு கேள்வியா வைக்கிறாங்க. சில வீட்டுல வந்து பெருமைக்கு சொல்லிப்பாங்க, புதுசா மருமக வந்த உடனே மாமியாரோட சண்டை போட்டு தனி குத்திரம் போயிடுவாங்க. வீட்டுல என்ன சொல்லுவாங்க, வீடு சின்னதா இருக்குப்பா, சின்னம் திருசுங்கப்பா, இங்க கொஞ்சம் இப்படி ஜாலியா அங்க எங்க போயின்னு இருப்பாங்க, அதுக்காக நாங்க தான் வந்து தனி கொடுத்தன வச்சோம் அப்படின்னு பெருமையா சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சா அதுவும் பாசிசம், பாஜக, RSS அப்படின்னு முத்திர குத்துறதுக்காக சில பேர் சொல்றதா கூட நம்ம பார்க்கலாம். அதே போல ஒரு இறுதியா ஒரு கேள்வி, சில பேர் ரொம்ப முக்கியமா பாஜக வட்டாரங்கள்ல, பாஜகவுடைய வாட்ஸ்அப் குரூப்லாம் அண்ணாமலையே பிடிக்காதவர்கள்னு கூட எடுத்துக்கலாம். சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன, இப்போ சமீபத்தில் ஒரு டிபேட்ல கூட ஒரு சில பேர் பேசுறாங்க, பாஜகவுடைய ஆதரவாளர்கள், அண்ணாமலை வந்த பீரியடு விஜய் இல்லை, விஜய் இருந்திருந்தா இந்த 11% வாக்குகள் வந்திருக்குமா, அப்ப அண்ணாமலையே இப்ப இப்படி உட்காந்து பேசுற மாதிரி பேசியிருப்போமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இது இறுதி கேள்வியாவே நீங்க எடுத்துக்கலாம். இப்ப கேள்விக்கு நான் ஒரு கேள்வியே பதிலா சொல்றேன். இவங்க கூட்டணிக்கு போகாம, அதாவது 26 தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணின்றது அனாவசியம். ஏன்னா இங்க 4 MLA 10 MLA ஜெயிச்சு தான் நீங்க ஒன்றும் ஆக போறது கிடையாது. இங்க எம்பிஏ இல்லாம தான் ஆட்சி அமைக்கிறீங்க. அதனால இந்த தடவை பாஜக தனியா நின்றதுன்னு சொன்னா அப்ப வந்து அதிமுக முழுசுமா முடிச்சு விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்போசிஷன் ஸ்பேஸ்ல நீங்க வந்தீங்கன்னா பண்ணலாம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருந்தது. ஆனா அவங்க கூட்டணி வச்சுக்கினாங்க, அது அவங்க சௌகரியம். சரியா? இப்போ ஒருவேளை அந்த மாதிரி அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணின்னு போகாம அண்ணாமலை அவர்கள் தலைமையிலேயே இருந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, அப்போ அண்ணாமலை ஆதரவாளர்களுடைய வாக்கு எவ்வளோ, இவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா நான் சொல்றேன், 2 ஃபேக்டர் நான் சொல்றேன். அண்ணாமலை கருத்துப்படி இவங்க கூட்டணி போகாம இருந்திருந்தாங்கன்னு சொன்னா, அந்த பக்கம் தாவேகா, இந்த பக்கம் அதிமுக, அந்த பக்கம் திமுகன்னு இருந்திருந்ததுன்னு சொன்னா, நிச்சயமா அதிமுக முடிச்சு விட்டுருப்பாங்க. ஆனா பாஜகவுடைய வாக்கு குறைந்திருக்காது. ஒருவேளை தாவேகாவுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கும். சரி, இப்ப இன்னொரு சினாரியோ, கூட்டணி வச்சுக்கிறாங்க. கூட்டணி வச்சுட்டு அவரே சொல்லிட்டாரு எடப்பாடி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மரியாதையை காப்பாத்திக்கணும். கரெக்டுங்க. அவரு வந்து இன்னைக்கு தலைவராக இருந்தாலும் நீங்க முன்னாள் தலைவர், நீங்க தான் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர். 2 பேரும் இணைந்து, எடப்பாடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இணைந்து பொதுக்கூட்டங்கள்ல பேரணியில கலந்து கொள்வது இப்படின்னு ஏப்ரல் 25 பண்ணாங்க பாருங்க. அன்னிலேருந்து இவங்க பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா நிச்சயமா இன்னைக்கு தாவேகா ஆட்சிக்கு வந்திருப்பதுன்றது நடந்திருக்காது. நீங்க இந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஓட்டெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். பாஜக இப்ப 3% போயிடுச்சுன்னு சொல்றாங்க. பட் 20 தொகுதி 30 தொகுதியில இருந்தா அவ்வளவுதான் வரும், அது வேற விஷயம். பட் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக இந்த ஓட்டுகளை சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6-8% ஓட்டு காணாம போயிடுச்சு. காரணம் என்னன்னா, அண்ணாமலை அவர்களால வந்த வாக்குகள், அண்ணாமலையை நீங்க கட்டம் கட்டிட்டீங்க அப்படின்றதுனால அது இந்த பக்கம் வரல, அது தாவேகா பக்கம் போய்விட்டது. அன்னைக்கே நீங்க ஒழுங்கா, ஏங்க அவரே சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன இன்னும் நாங்க தான் வந்து நாட்டாமன்னு சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்காது. 2 பேருமே சேர்ந்து இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்னு அவங்க முதல் நாள்ல இருந்து வேலை செஞ்சிருந்தாங்கன்னு சொன்னா, அந்த 8 அங்க போனது இங்க நின்றுந்ததுன்னு சொன்னா ரிசல்ட்டே மாறி இருந்திருக்கும் சார்.
ஆமா ஒரு So, ஒரு impact இவங்க வந்திருக்கும். தப்பா பண்ணிப்புட்டு விஜய் அப்ப வரல, ம், அதனால இவர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னா சரி ரைட்டுங்க, அண்ணாமலையை தூக்கிடுங்க. ம். பாஜக இனிமே என்ன பண்ண போறீங்க அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. ம், அவர் தனி கட்சி கூட வானாங்க, கட்சியை விட்டு நீங்களே அவரை டிஸ்மிஸ் பண்ணுங்க. ம், ஒரே ஒரு பக்க அறிக்கை, கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதற்காக அண்ணாமலை அவர்கள் கட்சியின் எல்லா பொறுப்புகளிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கப்படுகின்றார். அவருடன் யாரும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது. கட்சி தலைவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துருங்க. ம். கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. கோடை அலிடா ஃபர்ஸ்ட்ல இருந்து போடலான்னு இருப்பாங்க. புரோட்டா சூரி இது கதை. இங்க ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா ம். ஆல்ரெடி இங்க உட்காந்துக்கின்னு தாவேகாவோட கூட்டணி போலாமா, தேர்தலுக்கு முன்னாடியே அப்படிதான் ஆமா. சொல்லியிருந்தாங்க. நம்மளே பேசணும் அதை. ஸ்ட்ராங்கான பார்ட்டிகள்லாம் வருது. ம். எங்க வருது? நீங்க தானே சொன்னீங்க. அதுக்கப்புறம் வராதனால அதே தாவேக்காவை அட்டாக்கும் பண்ணாங்க. அதையும் நம்ம பேசணும். அப்புறம் இப்ப போயிட்டு அங்க உட்காந்து விட்டு குத்தி நிக்கிறீங்க நீங்க. அவங்களே கேட்கல, நீங்க கேட்கறீங்க 1 வருஷம் கொடுங்க அப்படின்னு. அவங்களே வானான்னு சொன்னா கூட இல்லைங்க, நாங்க தான் கூட்டணி உங்களோட அப்படின்றாங்க போல. ம், ம், அவர் அண்ணாமலை இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க நீ சொல்லுங்க. ம், என்ன பிளான் வச்சிருக்கீங்க, கட்சி எப்படி வளர்க்க போறீங்க? அதெல்லாம் எதுக்குங்க வளர்க்கறது? ம். அது பாட்டுக்கு இருக்கட்டும். அங்க மற்ற மாநிலத்துல எல்லாம் கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்து ம், அவங்க பெரிய அளவில் கொண்டு வருவாங்க, ஆட்சிக்கு வருவாங்க. அங்கெல்லாம் ராஜ்யசபா எம்பி வேகன்சி வராதா? ம். நாங்க வந்து பாருங்க, நாங்க அன்னிலேருந்து இருக்கோங்க ம். கட்சியில, நாங்க வந்து சைக்கிள்ல போய் கட்சியை வளர்த்தங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க துண்டை போட்டு ஒரு எம்பி ஆயிட்டு ஒரு பதவி கிடைக்குதா, கவர்னர் கிடைக்குதா ம், ம். அப்படின்னு போலாம். எதுக்குங்க கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்துக்கின்னு? இத்தனை வருஷமா என்ன கட்சி வளர்ந்தா இருந்தது, எங்களுக்கு எல்லாம் எத்தனை கவர்னர் பலவீனமான போஸ்ட். நிலைக்கு போயிடக்கூடாது பாஜக அப்படிங்கிறது கருத்து உங்களுது. அந்த மாதிரி போக கூடாதுன்னு அதான் சொன்னேன். பால் வந்து மேலிடத்துடைய கோர்ட்ல இருக்கு, அவங்க தான் முடிவு எடுக்கணும். இப்ப அண்ணாமலை கையில கிடையாது. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் தமிழ்நாட்டு மேல அவங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா. ஒருவேளை தனி கட்சி ஆரம்பித்தாலும் பாஜகவுடைய தலைவராக வந்தாலுமே பாதிப்புங்கிறது தாவேக்காவுக்கு இருக்குங்கிறீங்க. அப்படிதான். நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு அந்த எதிர்க்கட்சிக்கு ஒரு கிரெடிபிள் ஃபேஸ் அப்படின்றது இல்ல. ம், நீங்க திமுக என்னதான் குறை சொன்னாலும் நீங்க ரொம்ப யோக்கியமா ம், அப்படின்வாங்க. ம், அதிமுகல குறை சொன்னா கட்சி எங்க இருக்குது ம். சொல்லின்னு தான் இருக்கலாம். யார் எப்ப போவாங்கன்னு தெரியாது, எப்ப வருவாங்கன்னு தெரியாது. ம், அப்போ ரெண்டும் இல்லாத, அந்த பேகேஜ் எல்லாம் இல்லாத ஒருவர் அண்ட் ஒரு கிரெடிபிள் ஃபேஸ் அப்படின்னா அது அண்ணாமலை அவர்கள் தான். ம். அண்ட் அண்ணாமலை அவர்கள் வெளில வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் இங்க பாஜகன்றதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது. 4 பேர் இருப்பாங்க. இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தம்பிக்கு நன்றிண்ணே. நன்றி தம்பி.